மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. இந்த குரல் பாருங்க, இந்த குரல் பாருங்க. மரம்ங்கிறது ஒரு சொல்லு, மானம்ங்கிறது ஒரு சொல்லு, ரெண்டையும் சேர்த்து மரமானன்னு போட்டிருக்க. அது ஒரு சீர். இதை புரிந்து கொள்ளாமல் தான் பலர் பலர் தவறாக சொல்லி கொடுக்கிறார்கள். அடுத்து பாருங்க, மாண்டங்கிறது ரெண்டாவது சீரு, வழிச்செலவுங்கிறது மூன்றாவது சீரு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல். மாண்ட வழிச்செலவு என்று இரண்டாவது சீரும் மூன்றாவது சீரும் சேர்ந்தால்தான் அது ஒரு சொல், பொருள் தரக்கூடிய ஒரு சொல். பொருள் தந்தால்தான் அதுக்கு சொல் என்று பொருள். இந்த ஒரு குறளிலேயே இவ்வளவு நுணுக்கத்தை பாருங்கள். இதற்குத்தான் ஒழுங்காக திருக்குறளை படித்தவர்கள் நடத்த வேண்டும் என்றது. கண்டவனெல்லாம் நடத்தினால் அப்படித்தான் இருக்கு. கண்டவரெல்லாம் என்று வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். மரமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. இப்படித்தான் பொருள் புரிந்து படிக்கணும். ஏமம்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். படைக்கு சரியான பாதுகாப்பு என்ன? 4 பாயிண்ட். 1 மரம், 2 மானம், 3 மாண்ட வழிச்செலவு, 4 தேற்றம். மரம்ங்கிறது வீரம் படையல் தெரியும், மானம்ங்கிறது தெரியுது. மாண்ட வழிச்செலவு என்றால் திட்டம் வகுத்து அதன் வழி செல்லுகின்ற நிலை என்று பொருள். ஒரு தலைவன் ஆணையிடுகிறான், அந்த ஆணைக்கு உட்பட்டு அவன் சொல்லுகிற வழியிலே செல்வதுதான் சரியானது என்பதை சொல்வதுதான் மாண்ட வழிச்செலவு. இப்போ தேற்றம் என்றால் என்ன? நம்பகத்தன்மை. அதே வழி நடத்துகிற படைத்தலைவன் இப்படி செல் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற வழியிலே சென்று நடத்தினால்தான் அவன் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருப்பான், எந்த இடத்தில் எங்கே அடித்தால் எப்படி சரியாக நம்முடைய படை வெல்ல முடியும் என்று. அதனால் நம்பகத்தன்மை. தேற்றம் என்பது நம்பகத்தன்மை. மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. அதுல இருக்கிற மாதிரி பாருங்க, மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்குது. அடுத்த குறள் பார்ப்போம். 7. தார் தாங்கி செல்வது தானே தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. தார் தாங்கி செல்வது தானே தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. எதிரிட்டு வந்த பகையின் போரை தடுக்கும் வகையில் முன்னே வரும் படையை தடுத்து நிறுத்தி மேற்சென்று பொறுவதே படையாகும். இங்க படை என்றால் என்ன? போர் தாங்கும் தன்மை அறிந்து. தலை வந்த தார் தாங்கி செல்வது தானே தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. எப்படி படிங்க? தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து தார் தாங்கி செல்வது தானே என்பது படை. இப்ப தாரே முன்செல கொடிப்படையாகும் என்பது பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டுல 405வது சூத்திரம், நூற்பா என்று சொல்லலாம். தாரே முன்செல் கொடிப்படையாகும். அதுக்கு முதல் நூற்பா கூடை என்பது பேரணியாகும். முதல்ல அந்த சிறுபகுதியை அடிச்சிடணும், அப்புறம் அந்த பெரும்பகுதியை அடிக்கணுமா. இது பிங்கள நிகண்டு சொல்ற கதை. இதைத்தான் இங்க திருவள்ளுவர் எப்படி வகுக்கிறார் என்றால், தார் தாங்கி செல்வது முதல்ல போற அந்த சின்ன படையை அடிச்சுடு, தானை தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து பின்னாலே வருகிற கூழை என்கிற பெரும்படை அடி என்பது கருத்து. இதாம் படையினுடைய வலிமையை பாதுகாப்பது, படையினுடைய பெருமை. அதனை தடுத்து விட்டால் பின்னாலே வருகின்ற கூழை சமாளிக்கலாம் என்பதனாலே இவ்வாறு சொல்லுகிறார். இதை அவ்வை பாட்டி அதியமானுடைய வரலாற்றிலே சொல்லுகிறார். அந்த விவரம் பின்னாலே வருகிறது. தார் படை வேறு, தார் நிலை வேறு. தார் நிலை என்பது தும்பை துணை துறைகளுள் ஒன்று. இந்த தும்பை துணை, உழிஞை துணை, கரந்தை துணை, வெற்றி துணை எல்லாமே புறப்பொருள் வெண்பாமாலை என்கிற பகுதியில வரக்கூடிய செயல். போர் அறம் பேரறமாக போற்றப்பட வேண்டும் என்ற சீர்மையால் தான் வள்ளுவ பெருந்தகை நுணுகி ஆய்வு செய்து இந்த குறளை செய்திருக்கிறார். மீண்டும் குறள் 7. தார் தாங்கி செல்வது தானே தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. அடுத்து
8 அடற்றகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுவரும். அடற்றகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுவரும். பொருள்: பகைவரை வெல்லுகிற ஆற்றலும் அடற்றகை, வீரமும் இல்லை என்றாலும் அணிவகுத்து நிற்கின்ற மிடுக்கான காட்சியினாலும் பகைவரை அஞ்சச் செய்வது படையாகும். இவனோட படை சுமாரான படைதான், எதிரினுடைய படைக்கு ஏற்ற அளவில் இல்லை என்றாலும் தங்களுடைய மிடுக்கினால், அது சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, ஜபர்தஸ்த் வேலை பண்றாங்க. அது மாதிரி நாங்களும் தான் பெரிய ரவுடி தான் அப்படிமா பாருங்க ஒரு திரைப்படத்துல விட்ட, நாங்களும் ரவுடி தான், போட்டு வாங்கினா அடி வாங்கிக்குவான். அது மாதிரி அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவன் நோஞ்சான் தான். அந்த நோஞ்சான் படை பெரும்படை போல தன்னை காட்டிக் கொள்ளுது. அதான் இங்க அடற்றகையும் ஆற்றலும் இல் எனினும், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, இல் எனினும் இல்லை என்றாலும் என்று வரும். அதாவது பகைவரை வெல்லுகிற ஆற்றலும் வீரமும் இல்லைனினும், எவ்வளவு அழகான தமிழ்ல எளிமையா புரிகிற மாதிரி. அடற்றகையும் ஆற்றலும் வீரமும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுகிறோம். தன்னுடைய அந்த ஜபர்தஸ்த் வேலை இருக்கு காட்டுறா பாருங்க, அப்படியே பெரிய வலிமை உடையவன் போல காட்டிக்கொள்ளுது. அதனாலே அவன் பாடுகிறான் என்று சொல்லுகிறார். எப்பினும் முன்னாலே அவர் கடிதோச்சி மெல்ல ஏறிகை என்று நம்ம வெறுவந்த செய்யாமையில பார்த்தோம். அப்ப ஒரு அரசன் தண்டனை கொடுக்கிற போது அது வேகமா கொடுக்குற மாதிரி கொடுத்து, அது இந்த அந்த காதல் இலக்கியங்கள்ல வரும். அந்த அந்த குழந்தைய பூச்செண்டுனால அந்த குச்சியில, வெள்ளி குச்சியா எப்படிலாம் சொல்லியிருக்கான் பாருங்க, வெள்ளியில ஒரு கோல் செஞ்சிருக்கான், அதுல பூ சுத்தி இருப்பாங்க, ஒரு மல்லிகை பூன்னு வச்சுங்களேன். ஒழுங்கா சாப்பிட்டு தங்க பாத்திரத்துல கல்கண்டு சோறு, பால் சோறு, கல்கண்டு பாலாடை சோறு போட்டு கொடுக்குது. அந்த புள்ள ஓடுது, ஒடியாருது, தூணை பிடிச்சுக்கிட்டு தாவுது, சாப்பிட மாட்டேங்குது. இது ஒரு விளையாட்டு. இது காதல் இலக்கியங்கள்ல வரும். அப்படி வருகிற போது அந்த குழந்தையை, அது ஒரு வேறொரு காரணத்துக்காக சொல்லப்படுவது, அந்த இடம் வருகிற வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த பகுதியை படிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த பகுதியெல்லாம். நம்முடைய தமிழ் இலக்கியம் காதலும் வீரமும் செறிந்தது. நாம் இப்பொழுது வீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே அந்த குழந்தைக்கு அடிபடாமல் அப்படி கடிது வச்சு மெல்ல ஏறி அடிக்கிற மாதிரி போகும். அந்த குழந்தை சிரிக்கும், ஏன்னா பூனால எல்லாம் அடிக்கிறா, அதனால மெல்லென்று இருக்கும் என்பதை வெறுவந்த செம்மையாமையில நாம் பார்த்தோம். அதை போன்று எதிரணியினருக்கு ஒரு 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 ஷோ காட்டுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஷோ காட்டுறாமா. அது மாதிரி ஒரு 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 அதாவது தன்னை பெருமைப்படுத்தி காட்டுவது. நாங்களும் வலிமை உடையவர்கள் தான், எங்களுக்கும் தெம்பு உண்டு, திராணி உண்டு என்று சொல்வதை போட்டு நாங்களும் ரவுடிதான் என்ற அந்த திரைப்படத்தில் சொல்றான் பாருங்க, நாங்களும் ரவுடிதான் என்று. அது அவனுக்கு ஒரு பெருமை. அதை போல இந்த படை இருக்கிறது என்பதை இந்த 8வது குறளிலே சொல்கிறார். அடற்றகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடுவரும். 9 சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுமைனா என்ன, செல்லா துணினா என்ன, வறுமைனா என்ன? இங்க சிறுமைப்படல், சிறுமை என்பது சிறுமைப்படல், செல்லா துணி என்பது தீராத துயரம், தீராத துயரம். வறுமை என்பது தெரியும், நல்குறவு இல்லாமல் இருக்குமானால் அப்படை வெல்லும் படை. இந்த 3 கூட. இப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னா, அவன் குடும்பத்தை கவனிச்சுக்கணும். இராணுவத்துல போயிருக்காங்க இல்லையா, இராணுவத்துல இருக்கிறவர்கள் அவன் மனைவி, மக்கள், பெற்றோர், சுற்றத்தார், உறவினர்கள் அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உறவுகளை எல்லாம் ஈகம் செய்துவிட்டு, தியாகம் செய்துவிட்டு, அதான் ஈகம் தமிழ்ல,
ஈகம் செய்துவிட்டு படை போர் முனைக்கு வந்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது அவனுக்கு மட்டும் கூலி இல்லாமல் அவன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அப்படி இருந்தால்தான் அவன் வீரத்தோடும் தீரத்தோடும் போர் புரிவதற்கு ஏதுவாகும் என்பதை இங்கே சிறுமைப்படல் கூடாது. அவனுடைய குடும்பம் சிறுமைப்படல் கூடாது, தீரா துயரம் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது. இந்த மூன்றையும் பாதுகாக்க வேண்டும். நீங்காத மனத்துயரும் தக்காரை தக்க வகையில் பயன்படுத்தாமல் அவர் மனம் ஒவ்வா பணியில் செலுத்தினார். சில நேரங்களில் பார்த்தீர்களே, ஆனால் சில அலுவலகங்களில் உரியவர்களுக்கு உரிய வேலை கொடுக்க மாட்டான். திறனாளிகளுக்கு திறனான வேலையை கொடுக்கணும். அவன் மிகச்சிறப்பாக இந்த வேலையை செய்வான் என்றால் அவனிடம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய மனக்காய்ச்சலை வைத்துக்கொண்டு இருந்தால் அது அந்த அலுவலகத்துக்கு தான் இழிவு. அந்த அலுவலகத்தில் சரியாக வேலை நடக்காது. ஒரு அலுவலகம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் மேல்மட்ட முறைக்கும் அதனுடைய விளைவு தெரியும். ஆகையினாலே அந்த ஹேண்டில் பண்ணுகிறவர், தலைமை பொறுப்பிலே இருப்பவர்கள் சரியான முறை, தனக்கு சில இழப்புகள் சில இழிவுகள் கூட வரும், துச்சமாக கூட மதிப்பார்கள் தலைமையை. அதை பற்றி பொருட்படுத்தாமல் செய்தால்தான் கட்டி அணைத்து அரவணைத்து அந்த நமக்கு காரியம்தான் முக்கியம் என்கிற அடிப்படையிலே கொண்டு சென்றால்தான் அந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து அது நாடு சிறப்பாக வருகிற அளவுக்கு வரும் என்பதைத்தான் இந்த குறளிலே அவர் சொல்கிறார். வறுமையும் நாட்டுப்பணியை தம்பணி என குடும்பத்தை உற்றார் உறவினரை எல்லாம் எழுந்து சென்றார் என்று சொன்னோம் அல்லவா. நாட்டுக்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர். அதனாலே சிறுமை செல்லா துணி வறுமை என்ற மூன்றும் இல்லாவிடின் இப்படை எப்படி தோற்கும். நெடுநல்வாடைன்னு ஒரு சங்க இலக்கியத்துல 10 பாட்டுல ஒண்ணு. அது புண்பட்ட வீரர்களை கண்டு அவர்களை பாராட்டி ஆறுதல் சொல்லி விடிய விடிய அந்த அரசன் உறங்கவில்லை என்று வருகிறது. அந்த ஆட்சியாளன் அப்படி இருக்கணும். நாட்டுக்காக தன் குடும்பத்தை ஒப்படைத்துக் கொண்ட புண்பட்ட வீரர்களை கண்டு அவர்களை பாராட்டி ஆறுதல் சொல்லி விடிய விடிய உறங்காமல் அவர்கள் கூடவே இருக்கிறான். அப்படி இருக்கின்ற அந்த அரசனுக்கு அந்த நெடுநாள் வாடை எழுதின அவனுக்கு, அப்புறம் அந்த பட்டினப்பாலை எழுதினவனுக்கு, தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை நக்கீரர் பாடியது நெடுநல் வாடை. அந்த நெடுநல் வாடை பாடியதற்காக அவனுக்கு இல்ல, உருத்திரங்கண்ண பட்டினைப்பாலை பாடிய உருத்திரங்கண்ணனாருக்கு தான் 160 கோடி கூட்டம் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு கணக்கு 16,000 பசும் பொன் கொடுத்துருக்குறான். அப்ப நான் அதை ஒரு 20,000 கணக்கு வச்சுக்கிட்டேன். ஒரு பவுன் 20,000, ஒரு பவுன் 1 லட்சம் வச்சுங்க. ஒரு பவுன்னா 10 கிராம் சுத்த தங்கம் 160 கோடி கொடுத்தான் என்று வருகிறது. அந்த காலத்துல அப்படி கொடுத்துருக்கான், அள்ளி கொடுத்துருக்கான். அது புலவர்களை அப்படியெல்லாம் மதித்த ஒரு முடியாட்சி இருந்த காலம். மீண்டும் குறளை பார்ப்போம். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை என்பது 9வது குறள். அடுத்து 10 நிலை மக்கள் சால உடைத்தனின் தானை தலைமக்கள் இல்வழி இல். நிலை மக்கள் சால உடைத்தேனினும் தானை தலைமக்கள் வழி வழி வீரர்களை படை கொண்டிருப்பதாயினும் தக்க தலைமை வாயாக்கால் படையின் செயலும் தகுதி இல்லாததாக அமைந்துவிடும். இது ரொம்ப முக்கியம். படை வீரர்கள் எல்லாம் சரியாக இருந்து அதை வழிநடத்துகிற தலைவன் சரியாக இல்லை என்று சொன்னால் சரியா இருக்காது. அது சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆள் இல்லைன்னா இந்த அலுவலகமே அவ்வளவுதான். அவன் தான் அந்த மேலாளருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறான். ஏதாவது பிரச்சனைன்னா உடனே பெல் அடிச்சு அந்த அலுவலக உதவியாளர் வருவார், அந்த ஆளு கூட்டுவாங்க. வந்தா அப்படி தட்டினோட சரியாயிரும் போய்ப்போம். அவ்வளவு நுணுக்கமாக வேலை செய்கிற பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும் என்பது ஒன்று. 2வது, அந்த தலைமைக்கும் சரியாக தெரிய வேண்டும். இப்படி தெரியாம மக்கு மண்டாரியா இருந்தா
அந்த அலுவலகம் எப்படி உருத்தேறும்? நிலை மக்கள் சால உடைத்தனின் அப்படைக்கு தலைமை தாங்குபவர் அவர் இன்னும் மேம்பட்டவராக ஊரமும் திறமும் உடையவராக இல்லாவிட்டால் அப்படையால் எப்பயினும் இல்லை என்பது நுண்பொருள். அந்த குரல் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? பாகிஸ்தான் நம்ம நாட்டில் உரின்னு ஒரு ஊர், பூரியில உரி என்று ஒரு இடம். அங்கே நம்முடைய படைத்துறையின் பாடி. இது பாடினா அந்த காலத்துல பாடி வீடு என்று 6 மணிக்கு மேல போர் புரியப்படாது. சூரிய உதயம், சூரிய மறைந்ததற்கு பிறகு போர் புரியப்படாது என்பது ஒரு எல்லாத்துக்கும் வகுக்கப்பட்ட உலகம் முழுமைக்குமான ஒரு போர் அறம். அப்புறம் அதற்கு பிறகு அந்த பாடி வீட்டிலே சென்று ஓய்வெடுப்பார்கள். மற்ற அடுத்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கலந்து ஆய்வார்கள். அதான் பாடி. அந்த இடத்துல இவன் என்ன பண்ணிட்டானாக்கா, பாகிஸ்தான்காரன் அங்க ஒரு உள்ள பூந்து அங்க இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு போட்டு போயிட்டான். வரலாறுங்க, சும்மா சொல்றது இல்ல, வரலாறு. இத இந்திய அரசு கண்டித்தது. இது எல்லா ஊடகங்களையும் வரும் இல்லையா, உலகம் பூரா கண்டித்தது. இது ஒரு 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 மோசமான செயல், இது மிகப்பெரிய பிழை என்று கண்டித்தது. அதன் பிறகு அந்த பாகிஸ்தான்ல சார்க் மாநாடு நடந்த. சார்க் மாநாட்டில் கலந்து கொள்ளுற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கலந்து கொள்ளவில்லை. இந்தியா கலந்து கொள்ளவில்லை என்பதனால் மற்ற நாடுகளும் கலந்து கொள்ளவில்லை. சார்க் மாநாடே நடைபெறவில்லை அந்த பாகிஸ்தான்ல. இதான் நமக்கு முக்கியம். அவன் இருந்த இடத்துல, பாகிஸ்தான்காரன் இருந்த இடத்துல நம்மளுக்கு போய் எந்த பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. இதே மாதிரி அங்க இருக்கிற பாடி வீடு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த பசங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 30/9/2016 வந்த ஊடக செய்தி. இதை இளங்குமரனாரும் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். 30/9/2016. மீண்டும் 10ஆம் குறளை பாருங்கள். நிலை மக்கள் சால உடைத்தெனினும், சால என்பது உரிச்சொல், நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலை மக்கள் இல் வழி இல். இப்படிப்பட்ட சிறந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட சிறந்த படை வீரர்கள் இல்லை என்றால், அப்படி பழிக்கு பழியாக அவர்களுடைய இடத்தில் ஒழிக்கவில்லை என்றால் இன்னும் அவர்கள் வாலாட்டி கொண்டே இருப்பார்கள் என்பதனாலே தானே தலைமக்கள் இல் வழி இல் என்று அவனுடைய இடத்திலே கொண்டு போட்டு யாரெல்லாம் இந்த நாசகார வேலை செய்தார்களோ அவர்களை ஒழித்தார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இதனுடைய 10 குறள்களுக்குமான செய்தி. நல்ல படையே நாட்டிற்கு ஏமம், நல்ல படையே நாட்டிற்கு ஏமம். ஏமம்னா பாதுகாப்பு என்று பொருள் இந்த குறளிலே வருகிறது.